பாவம் என்றால் என்ன? ஆசிரியர் ஆத்தர் டபிள்யூ பிங்க். தமிழாக்கம் தமிழ் கிறிஸ்தவ களஞ்சியம். பாவம் என்பதற்கு சரியான பதிலை சொல்ல முடியுமா? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? சங்கீதம் அதிகாரம் 19 வசனம் 12. பாவம் என்பதற்கு ஒரு பெரிய புத்தகம் எழுதினாலும் அறிவிக்கப்படாதவை அநேகம் மிகுதியாயிருக்கும். தேவனுக்கு எதிராக செய்யப்படுகிறது நிமித்தம் தேவனே அதன் இயல்பையும் அதன் பெருமையையும் பூரணமாய் அறிவார். இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்துள்ள வெளிச்சத்தின் அடிப்படையில் குறைந்தது ஒரு பகுதி அளவிலாவது அதற்கான பதிலை காண்போம். உதாரணமாக 1 யோவான் அதிகாரம் 3 வசனம் 4 நாம் படிக்கிறோம், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். இந்த மீறுதல் வெளிப்படையான செயல்களில் மட்டுமல்ல என்பது தீய நோக்கம் பாவமாம். நீதிமொழிகள் அதிகாரம் 24 வசனம் 9 என்ற வசனத்திலிருந்து தெளிவாகிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுதல் பாவம் என்பதின் பொருள் என்ன? அது தேவனுடைய பரிசுத்த கட்டளையை மிதிப்பதை குறிக்கிறது. அது நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவருக்கு விரோதமான செயலாகும். நியாயப்பிரமாணம் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. ரோமர் அதிகாரம் 7 வசனம் 12 என்பதால் அதனை மீறுவது தேவன் மட்டுமே அளவிடக்கூடிய ஒரு தீமையாகும். அனைத்து பாவமும் நித்தியமான நீதியின் தரத்தை மீறுதலாகும். வெளிப்படையான மீறுதலுக்கு அடிப்படையாக உள்ள உள்ளார்ந்த பகையினை அது வெளிப்படுத்துகிறது. இது கட்டுப்பாட்டை வெறுக்கும், தற்பெருமை மற்றும் சுய இச்சையின் வெளிப்பாடாகும். அது கட்டுப்பாட்டை ஏற்க மறுக்கும், அதிகாரத்தை ஒப்புக்கொள்ள மறுக்கும், ஆட்சிக்கு கீழ்ப்படிய மறுக்கும், ஆளுமைக்கு விரோதமான எதிர்ப்பை தெரிவிக்கும். நீதியான கட்டளையின் கட்டுப்பாட்டிற்கு விரோதமான சாத்தான் நம்முடைய ஆதி பெற்றோரான ஆதாம் ஏவாளுக்கு ஒரு போலியான சுதந்திர யோசனையை முன்வைத்தான். நீங்கள் தேவர்கள் போல் ஆவீர்கள். ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 5. இன்றும் அவன் அதே வலையை பயன்படுத்துகிறான். ஒரு கிறிஸ்துவன் அதை எதிர்கொள்வதற்காக சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவனா என்று கேட்க வேண்டும். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவராக உண்டாக்கப்பட்டார். கலாத்தியர் அதிகாரம் 4 வசனம் 5. அதற்கு பூரணமாய் அர்ப்பணித்து வாழ்ந்தவர். மேலும் நாம் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாய் காணப்பட்டார். அதனால் பாவம் என்பது தவறான செயலுக்கு முந்தைய ஒரு உள்ளார்ந்த நிலையாகும். அது தேவனுக்கு கீழ்ப்படிய மறுக்கும் இருதயத்தின் நிலையாகும். அது தெய்வீக பிரமாணத்தை விலக்கி அதற்கு பதிலாக சுய இச்சையையும் சுய விருப்பத்தையும் நிறைவேற்றுவதாகும். தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.